ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா பினோலியா. இது என்னோடய சேனல், மறந்துடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜெஸி ரைட்ஸ். கொஞ்ச நாளாகவே நான் பார்க்குற இடங்களில் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு அப்பா அல்லது அம்மா யாரோ ஒருத்தர் இருந்து அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கிறது. இப்போது அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக ஏன் ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலே அவங்கள சமூகம் பார்க்குற பார்வை வேறு மாதிரி தான் இருக்குது. அதை நாம் ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். ஒருவேளை நீங்களும் நானும் கூட பேச்சு வழக்கில் நாம் சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்க்குறாங்கப்பா அப்படின்னு. ஆனால் பின்னாடி போய் நம்ம என்ன பேசுவோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அல்லது நம்ம மனங்களிலே நாம் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது அப்பா அம்மா 2 பேருடைய ரோலையும் சேர்த்து அவங்க செய்ய வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வர்ற மன அழுத்தங்களும் சோஷியல் ப்ரெஷரும் வேலை பளுவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கள நாமளும் சேர்ந்து குற்றப்படுத்துறதோ பேசுகிறதோ சரியாக இருக்குமா? கொஞ்சம் நம்ம அதை யோசித்து பார்ப்போம். யார் நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். யார் உங்கள் சொந்தங்கள் கூட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய அன்பின் கரம் எப்பவுமே உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. 2வது, பேசுகிற சமூகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பேசுகிற யாருமே உங்களுக்கு கஷ்டங்கள் வருகும்போது, கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதிகம் பேர் உங்களுக்கு துணையாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்காக பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுங்க. அதுக்கான உதவிகள் ஆண்டவரிடமிருந்து கிடைக்க தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எப்போவுமே பலவீனமானவர்களோட நிற்கிறவர் தான். பலம் பொருந்தியவர்களுக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பலவீனமானவர்கள் எப்போவுமே ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள், இல்லையா? சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள மரியாதையாக நடத்துறதுக்கு நாம் படிச்சுக்குவோம். ஒருவேளை நம்ம குடும்பங்கள்லேயே சிங்கிள் பேரண்ட் இருந்தால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்போம். இது எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேர் இருக்கிற வீடுகள்லையே வீட்டு வேலைகளை சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இல்லையா? பொருளாதாரமோ வீட்டு வேலையோ அல்லது பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, படிக்க வைக்கிறது, அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது எல்லாமே மலை மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை 2 பேர் 3 பேர், சில வீடுகளில் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேலைகளை பிரித்து கொடுக்கறது, பாரங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. ஸோ தனியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். யாரோட உதவியும் கிடைக்காது. இன்னொரு பக்கம் எல்லாரும் அவங்கள ஈஸியாக பேசுவாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவன் பிள்ளைய எப்படி வச்சுருக்கான் பாரு, இவன் பிள்ளைய எப்படி வளர்க்குறா பாரு அப்படின்னலாம் பேசுவாங்க, இல்லையா? ஸோ ஒரு பக்கம் வேலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கோம், இன்னொரு பக்கம் சமூகத்தையும் சமாளிக்க வேண்டியிருக்கோம். ஆகையினால நாம் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் இந்த சவால்களை சமாளிக்க ஆண்டவரை துணையாக கொள்ளுவோம். ஒருவேளை வேறு யாராவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறத பார்த்தமா இருந்தால் மனம் திறந்து அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்களுக்கு துணையாக நிற்போம், அவங்களுடைய பிரச்சனைகளில் கை கொடுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தானே இந்த சமூகத்தின் வாழ்க்கை. அதுக்குத்தானே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார். அன்பாக இருக்கிறது தானே நம்மளுடைய மிகப்பெரிய வேலை.
மற்றவங்களை நேசிக்கிறதுக்காக நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்கவோ அல்லது சில கஷ்டங்களை எதிர்கொள்ளவோ வேண்டியிருந்தால் தயங்காமல் அதை நம்ம செய்வோம். முக்கியமாக இந்த சிங்கிள் பேரண்ட் விஷயங்களில் கருணையோடையும் அன்போடையும் நடந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க. அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால தான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. அது நம்ம வேலை இல்லை. அடுத்தவங்களோட குடும்ப விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. அதுக்கு என்ன காரணங்களாகவும் இருக்கலாம் இல்லையா? அதை நம்ம பார்க்க வேண்டாம். அந்த நபருக்கு நமக்கு தேவையான விஷயங்களை எவ்வளவு தூரம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நாம் செய்வோம். நேசிக்க பழகுவோம். ஜெஸி ரைட்ஸ், சைனிங் ஆஃப், வினோலியா.